ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான தேர்ட் வீக் டே 5 மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 90,000 சப்ஸ்கிரைபர் நம்ம நெருங்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பண்ணிங்கன்னா 1 லட்சத்தை நம்ம கண்டிப்பாக தொட்டுடலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக இந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 1,45,909 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33.1. ஸோ வியானா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, வீக்லி டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் எவ்வளவு காயின் வாங்கினாங்க கேட்டிங்கன்னா 0. மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு காயின் இருந்துச்சு, பட் இவங்க வாங்கலை. காரணம், டீலே பேசலை. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. அந்த கப்பு அந்த அது என்னது பாட்டில்லாம் அள்ளுறதுக்கெலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. பட் அதை தாண்டி என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ணல. அதேமாதிரி மற்றவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு முயற்சியில் வந்துட்டு ஏதாவது ஒரு டீலை பேசி ஒரு காயின் வாங்கிடலாம், 2 காயின் வாங்கலாம்னு பிளான் பண்ணாங்க. பட் இவங்க அதுக்கு முற்படவே இல்லை. இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரே ஒரு வாட்டி இந்த அன்புக்கு அங்கே ஆப்போசிட் பண்ணி பேசினாங்க. மற்றபடி அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற விஷயங்கள் கூட பெருசாக தெரியவும் இல்லை. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்காங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கண்டஸ்டன்ட், அதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் ஓட்டு இவ்வளோ வருதுன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்ல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 57,395 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.02. ஸோ பிரவீன் நேற்று வந்து திடீர்னு கண் கலங்கி அழுதுட்டாப்புல. காரணம், கெமி டக்குன்னு திருட்டுத்தனம் பண்ணுறீங்களான்ட்டாங்க. என்னென்னா இவருக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்ருக்காரு. கூடவே ஆதரையும் சாப்பிட்ருக்காங்க. டப்புன்னு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் போட்டு கொடுத்துட்டாங்க கனிக்கிட்ட. கனி வந்து கெமி கிட்ட சொல்லியிருக்காங்க. கெமி வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணுறீங்களான்னு கேட்டவொன்னே அப்படியே கண் கலங்கி கேமரா முன்னாடி வந்துட்டு பேசி ரொம்ப ஃபீல் பண்ணது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நாமினேஷன் இவருக்கு அந்த இதில் வந்து ப்ராசஸ்லேருந்து விடுபட்டுருக்காரு. ஏன்னா நேற்று அவர் தான் வந்து வின்னர், காயின்ஸ் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டிலக்ஸ்க்கு போகிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா பிரவீன் ஏதாவது ஒன்று சம்பவம் பண்ணுவார், நான் நம்புகிறேன். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,615 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.71. ஸோ சுபிக்ஷா லாஸ்ட் 3rd டேக்கு முன்னாடி, அதாவது நேற்றுக்கு முன்னாடி நைட்டு தான் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி கிட்ட ஒரு டீல் போட்டாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி கனிக்கிட்ட ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விக்கல் சிக்கன் வியானா கிட்ட ஒரு டீல் போட்டிருக்காங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது நேற்று திடீர்னு வந்துட்டு அதே மாதிரி சுபிக்ஷா தான் வந்துட்டு வின்னர் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில். அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு. அதேமாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம், காப்பாற்றலாம் பிக் பாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3வது நாள் போட்ட விஜய் பார்வதி வந்துட்டு சுபிக்ஷாக்காக தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து சுபிக்ஷா பயங்கரமாக நைட்டு வந்துட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. நீ என்னென்ன பண்ணி எனக்கு தெரியும், நீ மட்டும் எனக்கு கொடுக்கல, நான் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போனாங்க. நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா ஒரு கேமில் இவ்வளவு மட்டமாக பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி சுபிக்ஷாவும் வந்துட்டு டீல் போட்டிருக்கக்கூடாது, போட்டுட்டாங்க. அதேமாதிரி இன்னும் யாருக்கு கொடுக்குறன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னே இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா? அதேமாதிரி எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, சுபிக்ஷா கிட்ட டீல் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன் வந்துட்டு ரம்யா கிட்ட இவங்க டீல் போடணும், யார்? விஜய் பார்வதி. அதே மாதிரி சுபிக்ஷா கிட்ட டீல் போட்டுட்டு இப்போ வந்து சுபிக்ஷா நான் உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு திவாகர் கிட்ட சண்டை போடணும்? திவாகர் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக இது பண்ணாமல் இருந்ததுன்னா சுபிக்ஷாக்கு அவ்வளோ காயின் கொடுத்துருக்க மாட்டேன், கம்மி பண்ணியிருப்பேன் 4-5 காயின்றாங்க. இங்கே வந்து சுபிக்ஷா நான் உனக்காக என்னென்ன பண்ணன்னு தெரியுமான்றாங்க. இந்த மாதிரி டபுள் கேம் ஆடி என்னத்தை சாதிக்க போகிறாங்க விஜய் பார்வதி எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இருந்தாலும் சுபிக்ஷா வந்துட்டு யாருக்கு இந்த காயினை கொடுக்க போகிறாங்க, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலை இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 45,451 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.31. நிறைய பேர் வந்து இந்த பக்கம் பேசுகிறேன் அந்த பக்கம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு திவாகரை வந்துட்டு கமருதீன், விஜய் பார்வதி, வினோத் இவங்களாம் வந்து கேட்குறாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுகிறது யார் யார் தெரியுமா? கலை, ரம்யா ஜோ இவங்களாம் தான். ஏன் இவங்க 2 பேரை வந்துட்டு யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதுதான் கழுவுற மீன் நழுவுற மீன். ரம்யா கூட நிறைய பேரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கலை இது வரைக்கும் யாருமே சொல்ல. ஆனால் கலை பாருங்கள், விஜய் பார்வதி கூட இருக்கும்போது சபரியை பற்றி குறை சொல்லுவார், சபரி அந்த டீம் கூட இருக்கும்போது விஜய் பார்வதி பற்றி குறை சொல்லுவார். ஸோ இப்படி வந்துட்டு ஒரு கேமை வந்து பயங்கரமாக கொடுத்துட்ருக்காப்புல இந்த கலை. இந்த கலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காயினில் 4 காயினை நம்ம வின் பண்ணார் போல இருக்குது. சரி, கலையை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 45,423 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.31. துஷார் காலையில் வந்து திடீர்னு கமருதீன் கூட போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டாப்புல. ஏன் அவர் சண்டை போட்டான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அரோராவுக்கு வந்து இவர் கஞ்சி கொடுத்தாருல, அதில் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல. அது என்னுடைய ஆள்,
அவங்கக்கிட்ட போய் கஞ்சி கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது அதை டைரெக்டாக கேட்க முடியாது சொல்லிட்டு நான் வேலை செய்யும்போது ஏன் நீங்கள் கூட வரமாட்டேங்கன்னு சொல்லி ஒரு தலைமை நினச்சிக்கிட்டு அவர் பேச, ஆனால் உண்மையான தலை கனி தான். அவர் வந்துட்டு அதுக்கு கமருதீன் எப்படி உங்களுக்கு பதில் சொல்லுவார் உங்களுக்கே தெரியும். அது முத்தி போய் பயங்கர பிரச்சனை, 2 பேரும் வந்து அடிதடியில் போய் இறங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து வார்னிங் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அரோரா போனால் துஷாரோட கேம் மேபி மாறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு சில பேர் துஷாரே வெளியே போனால் நல்லதுன்றாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,778 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.66. ரம்யா செம்ம கிளவர். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று வந்துட்டு அந்த ஜூஸ் டாஸ்க் முடிஞ்சுது. இவங்களுக்கு காயின்ஸ் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட 20 என்னமோ சம்திங் 20க்கு மேலே தான் ப்ளஸ்ஸு. அவங்க கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 காயின் இருந்தது பொழுது 12 காயின் பிரவீனுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 13 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன் அவ்வளோ கொடுத்து பிரவீனை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னா எப்படியும் சுபிக்ஷா இந்த பக்கம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வின் பண்ண மாட்டோம் தெரிஞ்சு போச்சு. அதில் எதுக்கு நம்ம அதை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளவரான ஒரு கேம் பிரவீன் வின் பண்ண வச்சிட்டாங்க. இப்போ பிரவீனை வின் பண்ண வச்சதுனால இவங்களுக்கு சந்தோஷமாக கிடையாது, சுத்தமாக சந்தோஷமே கிடையாது. அதை வந்துட்டு பிரவீன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும்போது கையெடுத்து கும்பிட்டாங்க பாருங்கள். அந்த ஒரு செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முக பாவனையில் தெரிஞ்சிடும் மனதார பண்ணாங்களா இல்லை மனசே இல்லாமல் பண்ணாங்களா அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வந்து கேள்வி கேட்டாங்க விஜய் பார்வதி கிட்ட. என்னென்னா நீ என்கிட்ட தானே டீல் பட்ட, அப்போ எதுக்கு நீ வந்துட்டு திரும்ப சுபிஷா கிட்ட போய் டீல் பட்டேன்னு. ஆனால் இவங்க எவ்வளோ பேர் கேட்டு பாருங்க. இது விஜய் பார்வதிக்கு தெரியாது. சபரி கேட்கும்போது சும்மா நான் என்னோடய கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஏமாத்திடுவான்னாங்க. ஸோ எனக்கே விபூதி அடிக்க பார்த்தலன்ற மாதிரி மாறி 2 பேரும் வந்துட்டு அவங்களுக்கு குழிது வண்டி கடைசியில் அவங்க 2 பேருக்குமே கிடைக்காம போச்சு பாருங்கள். அதுதான் மேட்ரு. சரி, ரம்யா பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,473 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.14. எனக்கு தெரிஞ்சு 99.99% அரோரா காலி ஆகிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அரோரா வலை வச்சு தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் தெரிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்க காட்ட மாட்டாங்க விஜய் டிவி. ஏன் அப்படின்னா எப்படி வெளியே போகிறாங்க, போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு அவங்கள வந்துட்டு காமிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் இருக்கும்போது அந்த பர்சனை ஒன்று நல்லா பயங்கரமாக காட்டுவாங்க, இல்லை காட்டவே மாட்டாங்க. அப்போ தான் மக்கள் வந்துட்டு அந்த வாரம் அவங்கள மறந்து அவங்க வெளியே போகும்போது எல்லாம் சிரிச்சிட்டு அவங்கள வரவேற்பாங்கன்ற ஒரு காரணம் அப்படின்னு ஒரு பாலிசி ஒன்று போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, இந்த அரோரா போகணுமா வேண்டாமான்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரே இருக்காங்க. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,716 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.74. ஸோ நாளைக்கு சாட்டர்டே எபிசோடில் இவங்களுக்கு ஒரு எல்லோ கார்டை மினிமம் கொடுக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸில் இறங்கியிருக்காங்க, பாட்டில் எடுத்து வீசுறதுக்கு போயிருக்காங்க. நிறைய சம்பவங்கள். அதேமாதிரி விஜய் பார்வதி முன்னாடி ஒரு பாட்டில் வீசுறதுக்கு போயிட்டாங்க. நிறைய எக்கச்சக்கமான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆதரைக்கு ஒன்று ஓட்டால் வந்துட்டு இவங்க வெளியே போகணும், இல்லை அவங்க கொடுக்குற ரெட் கார்டால் வெளியே போகணுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இவங்க வெளியே போனால் எஃப்ஜேஓ அதே மாதிரி கூட அமுச்சு விட்ருங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எஃப்ஜே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஆதரை போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,40,760 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேவரட் யார், வைல்ட் கார்டு என்ட்ரியில் யாரெல்லாம் வரணும், நீங்கள் யாருக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டிங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.